தூத்துக்குடி 1986 அக்டோபர் 20 சிதம்பரனார் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. அதுவே 1997 தூத்துக்குடி மாவட்டம் என்று பெயர் மாற்றப்பட்டது. தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. தூத்துக்குடிக்கு முத்து நகர் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. 2011 தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் பெயரை அரசு சூட்டியுள்ளது. மத்திய அரசு சூட்டியுள்ளது. தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள மிக தொன்மையான ஊர் ஆதிச்சநல்லூர். இவற்றோடு பாத்திரங்களும் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர். இங்கு சுடுமண் பாத்திரங்களும் பொதுமக்கள் தாழிகளும் தொல்பொருள் ஆய்வுத்துறையால் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பாரதியாரும் உமறு புலவரும் எட்டயபுரத்தில் பிறந்தவர். பிறந்தவர்கள். வரலாற்று சிறப்பு மிக்க பாஞ்சாலங்குறிச்சி கிராம தூத்துக்குடி அருகில் அமைந்துள்ளது. இங்கு மாவீரன் கட்டபொம்மன் நினைவு கோட்டை 1974 தமிழக அரசால் கட்டப்பட்டது. மேலும் கட்டபொம்மனின் குலதெய்வமான ஜக்கம்மா கோயிலும் இங்கு உள்ளது. குலசேகரப்பட்டினம் அழகிய கடற்கரை கிராமமாகும். இங்குள்ள முத்தாரம்மன் கோயிலில் தசரா பண்டிகை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் இங்குதான் கடல் அலையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. மணப்பாடு புனித சிலுவை தேவாலயத்தில் உள்ள சிலுவையானது செருசலேத்திலிருந்து கொண்டுவரப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே இது சின்ன செருசலம் என்று அழைக்கப்படுகிறது. இம்மாவட்டத்தில் உள்ள கடற்கரை மணலில் மதிப்பு மிக்க அணுத்தாதுக்கள் காணப்படுகின்றன. தூத்துக்குடி இந்தியாவின் 2வது பெரிய உப்பு உற்பத்தி மையமாக விளங்குகிறது. முதலாவது குஜராத். வாஞ்சிநாதன் நினைவாக மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு வாஞ்சி மணியாச்சி சந்திப்பு என பெயரிடப்பட்டுள்ளது. வாஞ்சிநாதன் நினைவாக மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு வாஞ்சி மணியாச்சி சந்திப்பு என பெயரிடப்பட்டுள்ளது. ஒருவேளை நீங்க இந்த நேரில் பார்க்கும்போது என்ன முடிவு